அழகான மாலை பொழுதில் கோடை மழை பெய்தது. ரோசி, சீக்கிரமா வீட்டுக்கு போ, மழை வர மாதிரி இருக்கு. மின்னலும் இடியும் அதிகமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம். ஆனா சோனா குருவியோ பஜ்ஜி போண்டா செய்வதற்காக அது கடைக்கு சென்றது. கடைக்கு சென்று அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டது. சோனா, மழை வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல கடைக்கு வந்த சோனா, நான் பஜ்ஜி கடை போட போறேன். எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். அதுக்காக தான் வந்தேன் பூரா. சோனா வீட்டுக்கு சென்றது. அம்மா, எதுக்குமா காய்கறிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் பஜ்ஜி கடை போட போறேன்டா சோட்டு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு வரும்போது பஜ்ஜி எடுத்துட்டு வரேன். பஜ்ஜி கடையை தள்ளிட்டு சோனா குருவி காட்டுக்குள் சென்றது. பஜ்ஜி விற்பனை செய்யலாம் என்று சென்றது. பஜ்ஜி பஜ்ஜி, சூடான பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. எனக்கு ஒரு பிளேட் பஜ்ஜி கொடு சோனா. உங்கள் கடை பஜ்ஜி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சட்னி எப்படி தான் செய்கிற? எனக்கு எனக்கு நிறைய கொடு சோனா. மிட்டுக்குருவி சோனாவிடம் பஜ்ஜி கேட்டது. ஆண்டி, எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, எல்லா பஜ்ஜியும் ஒரு பார்சல் கொடுங்க ஆண்டி. எங்கள் அம்மா கேட்டாங்க. இந்த மழைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காட்டில் இந்த பஜ்ஜி வாசனை எங்கும் பரவியது. காளியா வீட்டுக்கும் சென்றது. உடனே காளியா, எனக்கு பஜ்ஜி வாசனை வருகிறது. சோனா முட்டாக்குள் குருவி பஜ்ஜி விற்பனை செய்கிறது. அதுகிட்ட இருந்து ஓசியில பஜ்ஜி வாங்கி எப்படியாவது சாப்பிட்டு விடலாம். எனக்கும் பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க பார்சல். இந்த வாசனை காட்டு முழுக்க வந்துட்டே இருக்குது. சோனா குருவி கடைக்கு காளியாகாகம் சென்றது. எனக்கு ஒரு பிளேட்டு பஜ்ஜி கொடு சோனா. உன் பஜ்ஜி வாசனை காடு முழுக்க வந்துன்னே இருக்கு. அப்படியே பார்சலும் கொடு. நாளைக்கு நான் காசு தரேன். நன்றாக பஜ்ஜியை சாப்பிட்டு விட்டு அது காசு கொடுக்காமல் அங்கிருந்து சென்று விட்டது. தினமும் இதுபோல் பஜ்ஜியை சாப்பிட்டு விட்டு காளியாக்காகவும் காசு கொடுக்காமல் அங்கிருந்து சென்றுவிடும். இதே வாடிக்கையாக அது வைத்து கொண்டிருந்தது. என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்கள் பார்சல் கொடு சோனா. நான் வீட்டுக்கு திரும்பி எங்கள் மாமியாருக்கு கொடுக்கணும். ஆனால் காசு அப்புறமா கொடுங்க. குமாரி, ஓசி பஜ்ஜி சாப்பிட்டு நல்லா தூக்கம் வருது குமாரி. இந்த ஓசி பஜ்ஜி தினமும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் காளியா, இந்த ஓசி பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இரவுல நல்லா தூக்கம் வருது. நீங்கள் தினமும் இது மாதிரி அந்த சோனா குருவியிடம் இருந்து ஓசி பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க. காசெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க காளியா. அண்ணா, நீங்கள் தர வேண்டிய பாக்கி 500 ரூபாய் இருக்கு. நீங்கள் காசு கொடுத்தாதான் உங்களுக்கு நான் பஜ்ஜி தருவேன் அப்படின்னு சோனா குருவி சொன்னது. ஏ குருவியே, யார்கிட்ட வந்து காசு கேட்குற? இந்த காடு முழுக்க எனக்கு சொந்தம். இந்த காட்டுல நீ வியாபாரம் செய்யணும்னா ஒழுங்கா தினமும் எனக்கு பஜ்ஜி கொடு. வீணாக என்கிட்ட அடி வாங்காத, தினமும் பஜ்ஜி கொடு. சோனா வீட்டுக்கு சென்று நடந்தவை எல்லாவற்றையும் சோட்டு மூட்டுக்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தது. என் கடைக்கு தினமும் காலியா என்ற காகம் வந்து சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் செல்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சோனா குருவி கூறிக்கொண்டிருந்தது. சோனா, நீ பழைய மாதிரிலாம் வியாபாரம் செய்யறதில்ல. என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். கழுகு அண்ணன், என் கடைக்கு காலியா என்ற காகம் தினமும் வந்து சாப்பிட்டு பஜ்ஜிக்கு காசு கொடுக்காம போகுது. அவ்வளோதானே, அந்த காகத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நாளை அடி அடித்தால் இந்த பக்கமே வரமாட்டான். கழுகு அண்ணன், இந்த சோனாக்குருவி பொய் சொல்லுது. நான் தினமும் காசு கொடுத்துட்டு போகிறேன். இந்த சோனாக்குருவி உங்ககிட்ட பொய் சொல்லுது. கழுகு காலையை அடி வெளுத்து வாங்கியது. கழுகு அண்ணன், என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க கழுகு அண்ணன். கழுகுண்ணே, இந்த சோனாக்குருவி இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன். இது மேலிட்டு இந்த பஜ்ஜி கடைக்கே நான் வரவே மாட்டேன்.